வணக்கம். நான் நடித்த படங்கள்லேயே என்னுடைய உருவத் தோற்றத்தை கொஞ்சம் மாற்றி ஒரு வித்தியாசமான தோற்றத்தோடு படத்தில் காமிச்ச ஒரு பெருமை யாருக்கு உண்டுன்னு கேட்டால், நம்முடைய செம்பி படத்தில் எடுத்த இயக்குனர், கதைவசனம் எழுதியதை வெற்றி படமாக்கிய திரு பிரபு சாலமன் அவர்களுக்கு சாரும். இவருடைய படங்கள் எல்லாமே உண்மையிலேயே நமக்கு ஒரு வியப்பையும் மகிழ்ச்சியும் தரும். காடு, பல்லுயிர்கள், இயற்கை என்று இவருடைய படத்தோட பேரும் சரி, சூழலும் சரி நம்மளை வியப்பில் ஆழ்த்தும். உதாரணமாக மைனா படத்துக்கு இவர் நம்மளை அந்த ஒரு மலை உச்சி கூட்டிகிட்டு போனார் பாருங்க, அடையப்பா மறக்க முடியாது. அதன் மூலம்தான் நம்ம தம்பி ராமையா அவர்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அந்த படம் அமைந்தது. அவருக்கு பெரிய விருதுகளும் கிடச்சிது. அதே போல் கும்கி, இந்த கும்கி படமும் விக்ரம் பிரபு, அதே மாதிரி லக்ஷ்மி மேனன் அவங்களோட அந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுறப்ப அந்த கும்கிங்கிற ஒரு யானை இருக்குங்கிற ஒரு செய்தியும், அதை வச்சு தான் யானைகளை அடக்குங்கிறாங்கிற ஒரு இதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். படம் முடிஞ்சு வர்றப்ப நான் எல்லாரோடையும் வந்தேன், நான் தனியாக போகிறேன் அப்படின்னு அந்த விக்ரம் பிரபு சொல்கிறப்ப நம்ம அப்படியே மன நெகிழ்ந்து போகும். அதே போல் தொடரி படத்தில் நான் அவருடைய இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். அந்த ஒரு அரசியல்வாதி விவாத மேடையாக வரக்கூடிய படம் அது. அதே போல் அவர் எடுத்த காடன்னு ஒரு படம் பார்த்தோம். இப்போ இந்த செம்பி படம், இதில் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்புங்கிற மாதிரி ஆரம்பித்து அவர் அந்த கதையை சொல்கிற போது அப்படியே நான் நடுங்கி போனேன். உண்மையிலே அவ்வளவு ஆச்சரியமாக ஒரு 40 நாள் 50 நாள் கொடைக்கானல் மலையிலேயே அந்த படத்தினுடைய பெரும்பகுதி போயிருக்கும். அதுலேயும் கோவை சரளா அவர்கள், அவங்கள நம்ம நகைச்சுவை நடிகையாக பார்த்துருக்குறோம், பல்வேறு வேடங்களில் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்த ஒரு பெருமை பிரபு சாலமன் அவர்களுக்கு தான் உண்டு. இந்த படம் செம்பி படத்தில் அந்த நிலாங்கிற பேர் கொண்ட அந்த சின்ன பிள்ளை, அது நடிப்புத்துறையை சார்ந்த பிள்ளை இல்லை, ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளை. இதனுடைய நடிப்பை நேரில் பார்த்து நான் வியந்து போனேன். இதில் நான் நடிச்சிருக்கேங்கிறது என்னென்னா எனக்கு கிடைச்ச ஒரு பெருமையாக தான் கருதுகிறேன். அதோடு மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஆடியோ கேசட் வெளியிட்டப்போ நான் கொஞ்சம் போக முடியல, உடல்நிலை சரியில்லை. அன்னைக்கு அந்த ஆடியோ கேசட் வெளியிட்ட அன்றைக்கி இரவு என்னுடைய இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள் எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு, அருமையான படம், நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, அதுவும் உங்களுடைய கண்களை அவர் க்ளோஸ்அப்பில் காட்டுறப்போ ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னார். இதை மறுநாள் இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கிட்ட சொன்னால் அவர் ரொம்ப மகிழ்ந்தார். இந்த படத்தோட கதை இதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடுமை, இதோட படத்தை முடிக்கிறது இல்லைடைய கதாநாயகன் போய் பழி வாங்கிறது அப்படிங்கிறது இல்லாமல், சமுதாய முறையில் ஏழைகளுக்கும் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதை ரொம்ப அருமையாக எடுத்திருப்பார். அதுவும் அவங்க அந்த முதல் பகுதிகளில் பேத்தியை கூட்டிகிட்டு அவங்க ஓடுறப்ப நம்மளும் பதறி போகிறோம். அப்படியே இசை மிரட்டுது. அப்படியே நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய இசை நம்மளை அப்படியே அதிர வைக்குது. அதே போல் யாராவது ஏதாவது நமக்கு செஞ்சிட மாட்டாங்களா அப்படிங்கிறப்ப தன்னை யாருன்னு வெளிக்காட்டிக்கிறாத அந்த கதாநாயகன், பேர் கூட கேட்காம விட்டோமே அப்படின்னு அந்த கடைசியில் முடிச்சிருப்பாங்க பாருங்கள். அதில் கதாநாயகனுடைய பாத்திரத்தை ஏற்ற அஸ்வின் குமார் ரொம்ப இயல்பாக பண்ணியிருப்பார். தம்பி ராமையா இந்த படத்தில் கொஞ்சம் நமக்கு ஆசுவாசப்படுத்திக்கலாம் அப்படின்னு தோன்றப்ப அவருடைய வழக்கமான அந்த காமெடி, அந்த பேருந்து முழுவதுமே சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுப்பது போல் அதை செஞ்சு காட்டுவாங்க. அதே போல் அந்த பொய்யான போலீஸ் உள்ளே அந்த அடி வாங்கிட்டு போகிற காட்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் காட்டில் என்ன அப்படின்னோடனே, நீங்கள் இதில் நீதிபதியாக நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல இவருடைய தலையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இதை மாற்றி மேக்கப் போட்டு ஒரு 2 மணி நேரமாக தான் ஆயிருக்கும். அதை திருப்ப இயல்பாக கொண்டு வரதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதோட எப்படி பார்க்கணும், வசனம் பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு புது இதை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நீங்கள் கூட கேட்கலாம், படம் 2 மாதம் ஆச்சு இப்போ தானே சொல்கிறீங்கன்னு. அப்படி இல்லை, இந்த படம் பற்றி மக்கள்கிட்ட வந்த கருத்துக்களெல்லாம் எனக்கு அப்படியே சேர்ந்து கொண்டே இருந்தன.
போன வாரம் கூட ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பட்டிமன்றத்தில் எவ்வளோ பேசியிருக்கலாம், ஆனால் நீங்கள் இதில் சொன்னீங்க பாருங்க, இந்த தீர்ப்புக்கு இணையாக ஒரு தீர்ப்பே இல்லை அப்படின்னார். நான் மகிழ்ந்தும் நெகிழ்ந்தும் போனேன். போக்சோ சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எப்படி பயன்படுத்தப்படுது, அது எப்படி அணுகணுங்கிற விஷயம். அதையும் என்னை காட்டுற போதே நான் அந்த ஒரு மரக்குதிரையில் உட்காந்துருப்பேன். அது காட்டிட்டு அந்த குழந்தையோடு அவர் எப்படி அணுகணுங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பார். படம் முடிகிறப்ப இது நல்ல தீர்ப்பு அப்படின்னு அந்த படத்தில் மட்டும் இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, அந்த தீர்ப்பை என் வாயால் சொல்லுவதற்கான வாய்ப்பு பிரபுசாலமன் அவர் கொடுத்தார்கள். அவருக்கு நான் இது மூலம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே இந்த படம் திரையரங்குகளில் ஓடி ஓடிடியிலையும் உலகம் முழுவதும் இதுக்கு வரவேற்பு இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வரவேற்புக்கு காரணம் என்ன? இந்த நிகழ்வுகள் களையப்பட வேண்டும் என்பதும், உதவி எங்கிருந்தோ கிடைக்கும் என்பதும், கடவுள் மனுஷ ரூபத்தில் வந்து எல்லாம் செய்வார் அப்படிங்கிறதும், எல்லாரும் கெட்டவங்கள்ல அதில் சில நல்லவங்களும் இருப்பாங்க. அதில் அந்த இடம் அப்படி ஒளிப்பிடும். இவங்க பஸ்ஸில் இருந்து இந்த இறங்கலான்னு நினைக்கிறப்ப அந்த செக் பண்ண வந்த போலீஸில் ஒருத்தர், உங்களை கொல்ல பார்க்குறாங்க, பஸ்ஸை விட்டு இறங்காதீங்க அப்படின்ட்டு போகிற போக்கில் சொல்லிட்டு போவார். க்ளோஸ்அப் கூட கிடையாதுங்க. ஆச்சரியமாக இருக்கும். அதாவது எங்கேருந்து உதவி வரும்னு தெரியாது, எங்கேருந்து துன்பம் வருங்கிறது தெரியாத ஒன்று தான். அதே போல் அந்த குழந்தை அப்பாவித்தனமாக கேட்குற ஒரு வார்த்தை, ஏன் அம்மாச்சி அந்த அவங்க எங்கூட சண்டை போட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறப்ப படம் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோரும் அலறிடுவோம். ஏன்னா திரைப்படம் பார்க்குறோங்கிற எண்ணமே நமக்கு வராமல், அவங்களுக்கு ஏதாவது நீதி கிடச்சிடாதா வேணுமே அப்படிங்கிறதும், அந்த நான் தீர்ப்பு சொல்கிறப்ப அவர் சொல்லி கொடுத்தாரு, இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்கிறப்ப அந்த பெண்ணோட அந்த குழந்தையினுடைய கண்களில் தெரிஞ்ச பயமும் மிரட்சியை வைத்து நான் இந்த தீர்ப்பை சொல்கிறேன் அப்படின்னு நான் முடிப்பேன்னு சொன்னால், இதை எப்படி அழகாக தேர்ந்தெடுத்து கொடுத்தார் பிரபுசாலமன் அவர்கள். செம்பி உண்மையிலேயே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்ங்க. நான் நடித்தேங்கிறதுக்காக நான் என்னுடைய இதில் சொல்லலை. சில படங்கள் நம்ம கடந்து போயிட முடியாது சில படங்களை. அப்படி படங்களில் ஒன்று தான் செம்பி. இதனுடைய உழைப்புக்கு பின் இருந்த அத்தனை பெருமைகளையும் நம்ம பாராட்டுவோம். ஏன்னா இப்படி படங்களும் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது சாதாரணம் இல்லை. எவ்வளவு முயற்சி, எத்தனை பாடு. அவங்க சொல்கிற மாதிரி தேன்கூட்டில் தேன் எடுக்கிற காட்சி எடுக்கிறப்பெல்லாம் எத்தனை பாடுபட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோங்க. இப்படியான நல்ல முயற்சிக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்க வேண்டும். காலம் இதற்கான வெற்றிகளை தொடர்ந்து தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செம்பி படக்குழுவினருக்கும் இயக்குனர் பிரபுசாலமன் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். மறக்காமல் பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.